இன்னைக்கு ஏப்ரல் 1 அநேக சபைகளில் இன்னைக்கு இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் வசனம் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக சபைகளில் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதே போல் வருஷத்துலையும் 12 மணி ஆச்சுன்னா கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு வாக்குத்தத்த வசனங்களை கொடுப்பாங்க. இன்றைக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது, வாக்குத்தத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? சத்தியம். நம்ம பைபிள் பிரகாரம் தான் நம்ம நடக்கணும். இன்றைக்கான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இவங்க விசுவாசத்தினாலே நற்சாட்சிகள் பெற்றார்களாம். இவர்கள்னா யாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம்ல இருந்து மோசஸ்ல இருந்து எல்லாரையும் குறிக்கும். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றாங்களாம். ஆனா வாக்கு தத்தம் பண்ணதை அடையாமல் போனார்களாம். அது எந்த வாக்கு தத்துவம்? அடையாம போனதுக்கு ஏன் அவங்க வாக்கு தத்துவத்தை அடையவே இல்லையா? அவங்களுக்கு அந்த வாக்கு தத்துவம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறலையா? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் குழந்தைய தரேன்னு சொன்னாரு, குழந்தைய கொடுத்தாரு இல்லையா? அப்போ எல்லாருக்கும் வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு இல்லையா? அப்போ எந்த வாக்கு தத்துவம் அவங்களுக்கு நிறைவேறல? அதுவும் 40வது வசனத்துல சொல்றது ஒரு விசேஷித்த ஒரு வாக்கு தத்துவம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறலையாம். எல்லா வாக்கு தத்துவத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா முக்கியமான வாக்கு தத்துவம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை தான் அவங்க பெருசா பார்த்தாங்க. நம்மளுக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு, அவர் நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவருடைய வல்லமை பயங்கரமான வல்லமை, அவருக்கு சமாதானத்தின் பிரபு, இப்படி ஒரு தேவன் நமக்காக பிறக்க போறாரு இந்த பூமியில என்று அது விசுவாசத்தோடு எப்போ நடக்கும்ன்ற ஒரு ஆர்வத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு நிறைவேறல. ஆனா நம்மளுக்கு அது நிறைவேறி இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிட்டாரு. இப்போ நம்மளால தான் அவங்களுக்கே எல்லா வாக்கு தத்துவமும் எல்லாமே பூர்ணமடிதான். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம்? நிறைவேறின வாக்கு தத்துவம் மேல நம்ம போக்கஸா இல்ல. ஆனா எது மேல அவங்க போக்கஸ் இல்லாம இருந்தாங்களோ அந்த வாக்கு தத்துவம் மேல நம்ம போக்கஸ் ஆயிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவ வசனம் இருக்கு. ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார்ன்ற வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் வந்து நீங்க திருப்தி அடைவீங்க, சந்தோஷம் அடைவீங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு குத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த வாக்கு தத்துவத்தை மாத்திரமே நீங்க சார்ந்திருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாக்கு தத்துவம் வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க, மாதந்தோறும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, வருடந்தோறும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா வாக்கு தத்துவம் பண்ண ஆண்டவரே இன்னைக்கு நம்ம இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. அது நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறி இருக்கு. இப்போ நம்ம ஆண்டவரை பெரிதா பார்க்காம வாக்கு தத்துவத்தை நம்ம பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். வாக்கு தத்துவமும் கடவுள் குத்துதுதான். ஆனா குத்தவரை நீங்க எனக்குள்ள இருக்கிறாரு. 2 Corinthians 1:20 என்ன சொல்லுது பாருங்க அந்த வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கான். அப்போ கிறிஸ்து இயேசு மேல நம்ம போக்கஸ் இல்லாம நீ வாக்கு தத்துவத்து மேலேயே போக்கஸ் ஆகியிருந்தீன்னா நீ எப்போ கிறிஸ்து இயேசுவை தெரிஞ்சுப்ப, எப்போ நீ அவரை அறிஞ்சிப்ப? கடவுளை அறிஞ்சிக்கிற அறிவு தான் இருக்கிறதுலயே பெரிய ஆசீர்வாதமே. வாக்கு தத்துவம் எல்லாம் வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் இருக்கிறதுனால
அந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, அவரை நீ தேடும் போது, அவருக்குள்ள இருக்கிற எல்லா வாக்கு தத்தமும் ஏற்ற நாளிலே ஏற்ற வழியிலே உன் வாழ்க்கையில நிறைவேறும். அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், இயேசு மேல சார்ந்து இருக்காம வாக்கு தத்துவத்து மேல சார்ந்து இருக்கிறோம். இந்த வாக்கு தத்துவம் எனக்கு குத்தாரு ஆண்டவர்னு அந்த மாதம் தோறும் அந்த வாக்கு தத்துவத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுகிறது. இது நீங்க சொல்லியிருக்கிறீங்களேன்ட்டு நம்ம இன்னைக்கு அநேக சபைகளில வந்து ட்ரெடிஷன் என்ற பேர்ல இதை செஞ்சுங்கிறாங்க. சரியான ஒரு சத்தியத்தை பேசாம, சரியான உபதேசத்தை பேசாம, இன்னைக்கு எந்த அப்போஸ்தலர் இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொடுங்க, மாதந்தோறும் ஒரு வசனத்தை கொடுங்க, வருடந்தோறும் ஒரு வசனத்தை கொடுங்க, வாக்குத்தத்த வசனத்தை கொடுங்க, ஜனங்களை வந்து திருப்திப்படுத்துங்கன்னு எந்த அப்போஸ்தலர் அந்த மாதிரி ஒரு உபதேசத்தை எடுத்துக்கிறாங்க? யாருமே எடுத்தது கிடையாது. அந்த மாதிரி நம்மளுக்கு வாக்குத்தத்தம் வசனம் எல்லாமே, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வசனம் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். இயேசு யார் என்று நம்ம அறிந்துக்கணும். அவர் எப்படியாப்பட்ட தேவன், அவர் நமக்காக என்ன செய்தாரு, எதுல இருந்து நம்மளை விடுவித்தாரு, பாவத்துல இருந்து மாத்திரம் நம்மளை விடுவித்தாரா, இல்ல நியாய பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுவித்தாரா? நியாய பிரமாணம்னா என்ன, எதனால நியாய பிரமாணத்திலிருந்து நம்மளை அவர் விடுவிக்கணும், அவர் கொடுத்த நியாய பிரமாணம் தானே இது, அதுல இருந்து நம்மளை எதுக்காக விடுவிக்கணும்? இதெல்லாம் வந்து நம்ம சத்தியத்தை தேடி அறிஞ்சுக்கும் போது தேவனுடைய அன்பு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு சரியான உபதேசத்தை கேளுங்க. பைபிள்ல என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியோட கேளுங்க. எல்லாத்தோட ஒரு கேள்வியோட ஆரம்பிங்க. இது எதுனால பண்றோம், இது பைபிள் சொல்லி இருக்குதா, இது எதனால இப்படி செய்யறோம், பைபிள் சொல்லி இருக்குதா? நம்ம பைபிள் பிரகாரம் நாளைக்கு நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். நீங்களும் நானும் தான் கணக்கு கொடுக்கணும் நியாய தீர்ப்பு நாளில. அதனால தேவனை அறிஞ்சு கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை தந்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆமென்.